உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்கள் பாடுகளுக்கு பதில் உண்டு. உங்கள் நிந்தைகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நிந்திக்கப்பட்ட நாம், பாடுபட்ட நாம் மறந்துடுவோம். ஆனால் தேவன் அதை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைய கூட்டி நீங்க கடைக்கா போவீங்க. அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்கும். இல்லப்பா காசு இல்லப்பான்னு சொல்லுவீங்க. சரின்னு வந்துடும். ஆனா உங்க மனம் என் பிள்ளைக்கு அது எப்படியாவது வாங்கி அந்த பக்கம் போகும் பொழுது காசு வந்தா என் பிள்ளைக்கு அதை வாங்கி தரணும். கேட்ட குழந்தை மறந்துருச்சு. ஆனா 10 நாள் கழிச்சு நீங்க அந்த பொருளோட போய் அப்பா உனக்கு என்ன வேணும் தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். காட்டின உடனே அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடும். குழந்தை மறந்து விட்டது, தகப்பன் மறக்கவில்லை. நீங்கள் நானும் மறந்தாலும் நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் மறக்க மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. 10ல பதபதப்பு, 20ல இருமாப்பு, 30ல முறுக்கு, 40ல நர, 50ல ஆட்டம், 60ல ஓட்டம். வீடு வரைக்கும் உறவு வரும், வீதி வரைக்கும் தான் மனைவி வருவா, காடு வரைக்கும் கொல்லி போட காரணத்தோட பிள்ளை வருவான். எந்த நோக்கமும் காரணமே இல்லாம கடைசி வரைக்கும் கர்த்தர் கூட வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும், என் பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும், என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும், இப்படியே வந்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன், போ போ போ. அல்லேலூயா. பாத்தீங்களா, நாம எங்க போறோம்? இப்ப சொன்ன பிரதர் சொன்ன மாதிரி காடா இருந்தாலும் ரோடா இருந்தாலும் சுடுகாடா இருந்தாலும் எங்க போறோம்? நீங்க சுடுகாட்டில் போய் படுத்து அங்க கூட வந்துருவார் கர்த்தர். யோசேப்பு சிறையில் இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார். கைத்தட்டி ஆண்டவரை சொல்லுங்க. ஏதன்னானே தன்னானே தன்னானே தரதாரே தன்னானே தன்னானே ஏதல்னானே பொடுதல்னானே தன்னானே தன்னானே தரதாரே தன்னானே தன்னானே. நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்த உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்திய போட வந்த அண்ண மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்த அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பை தானே கூற வந்த. வானத்தையும் பூமியையும் வார்த்தையாலே படைச்சவர், வார்த்தையாய் இறங்கி வந்து ஒன்ன வாழ வச்சவர். நல்லவர் கெட்டவர் யாவரோடும் உள்ளவர், அவர்தான் என்னையும் மீட்டையும் பேருமாரட்சகர். ஏதல் நானே பொடுதல் நானே தன்னாருந்தே தன்னானே தரதாரந்தே தன்னாருந்தே தன்னானே. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாமியையும் கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போற மாமா சொல்லுறத கொஞ்சம் கேளு. சினிமா போல வாழ்க்கையும் நித்தமும் போய்தான் மாமா, சுத்தமாய் வாழ்த்திட அழைக்கும் இயேசுவனியும் தள்ளிடலாமா. பொல்லாத காலம் இது, பொய்யான வாழ்க்கை இது, மெய்யாக வாழ்த்திடவே இயேசு அன்பு அழைக்கிறது. இல்லமும் தாமதம் நீ பண்ணாதே, மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே மாமா. இல்லமும் தாமதம் நீ பண்ணாதே, மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. ஏதல் நானே பொழுதல் நானே தன்னாரே தன்னானே தரதாரே தன்னாரே தன்னானே. ஆமென். வீடு வரை உறவு வரும், வீடு வரை உறவு வரும், வீதி வரை மனைவி வரும், காடு வரை பிள்ளை வரும், கடைசி வரை யார் வருவார்? 10லே பதப்பதப்பு, 20ல் இருமாப்பு, 30ல் உடல் முறுக்கு,
நாற்பதிலே தலை நரைப்பு, 50 ஆட்டம் வரும், 60 ஓட்டம் வரும். இத நீ புரிஞ்சுக்கிட்டா இயேசுவின் மேல் நாட்டம் வரும். இதத்தானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும். உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவத்தான் விடணும். அக்கா இதத்தானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும். உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவத்தான் விடணும். ஏதல்லாரே ஒழுதல்லாரே தன்னாரே தன்னாரே தரதாரே தந்தாரே தன்னாரே ஏதல்லாரே தந்தாரே தந்தாரே தரதாரே தந்தாரே தந்தாரே. ஹல்லேலூயா. நம்மை திருப்திப்படுத்துகிற, நம்மோடு கூட வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி கொஞ்ச நேரம், ஒரு 15-20 நிமிஷம் நான் முடிக்கிறேன். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஒரு வேறு பிரசங்கத்தை தான் நான் கொண்டு வந்தேன். ஆனால் சூழ்நிலை மனதில் கொண்டு சில வார்த்தைகளை பேசி முடிக்க நான் விரும்புகிறேன். நான் கேட்டனா, நான் கேட்கல, ஆனாலும் பாட்டு வருது. ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல குணம், தன்னை நாடி வருகிறவர்களை பசியோடு என்ன பண்ண மாட்டாரு? அனுப்ப மாட்டார். வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவர்களை திருப்திப்படுத்தி தான் அனுப்புவார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தாசர்களை நீங்க கேட்டு பாருங்க. ஊழியத்தில் 1000 பிரச்சனை இருக்குங்க, 1000 கஷ்டங்கள் இருக்கும், 1000 நெருக்கடிகள் இருக்கும். ஆனா கர்த்தர் அவர்களை திருப்தியாய் போஷிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. திருப்தியாய். எலியா கூட ஊழியத்தை விட்டே ஓடினாரு, இடத்தை விட்டே ஓடினாரு. ஆனால் அவரை கூட கர்த்தர் தேடி சென்று, ஏன் ஊழியக்காரன், ஏன் மகன், காகத்தை அனுப்பி அவரை திருப்தியாய் போஷித்தார். சாரிபாத் விதவை வீட்டு கொண்டு போய் திருப்தியாய் போஷித்தார். அல்லேலூயா. இங்கே திரளான ஜனங்கள் அப்படின்னா கணக்கே மல்டிட்யூட் பீப்புள், கணக்கற்றவர்கள். ஆனா அதுக்கப்புறம் பார்க்கிறோம் 5000 புருஷர்கள். எப்படி நீங்க வந்து இப்ப இதுக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னார்ல, சேர்லாம் குறுக்கு மறுக்கா போட்டு உட்கார்ந்தீங்க இல்லையா, உங்களை அப்படிதான் நான் சொல்ற, அழகா சொல்றாரு. 5000 ஆண்களை எண்ண முடிச்சுதான், ஆனா பெண்கள் என்ன பண்ண முடியலையா? என்ன பண்ண முடியல? எண்ண முடியல. இருந்தாங்க, ஆனா எண்ண முடியல. ஏன்னா ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டாங்களா? ஏக்கா அப்படின்னு அங்க போவாங்க, அங்க போயிட்டு ஏக்கா எங்க போயிடுவாங்க. ஒரு இடத்துல நின்று பேச மாட்டாங்க. நீங்க பஸ்ல கூட பாருங்க, ஆம்பளை பக்கம் அமைதியா இருப்பாங்க, பெண்கள் பக்கம் ஒரே காலை போட்டு எப்படி மெரிக்கிறா பாரு, மேலேயே வந்து உயரா பாரு. இது கொண்டு எனக்கு ஆசை உன் மேல உழறதுக்கு அப்படி சொல்லும். சண்டை நடக்குதா இல்லையா பஸ்ல? நான் வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மீட்டிங், எனக்கு கும்மிடிப்பூண்டி பக்கம். நான் ரெட் ஹில்ஸ்ல பஸ் ஏறுறேன், பயங்கர ரஷ். என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஏறிட்டேன், வேற வழி கிடையாது. ஒருத்தருக்காக வெயிட் பண்றாங்க வண்டி வச்சுட்டு. ஏறிட்டேன், டைம் ஆயிடுச்சு. ஏறி நின்னாங்க, முன்னாடி 2 பொம்பளைக்கு சண்டை. எனக்கு பின்னால இருக்க இந்த பக்கம் ஒரு சகோதரிக்கும் அந்த பக்கம் சகோதரிக்கும். இது திட்டுது, ஏய் நீ நாசமா தாண்டி போ, நீ நாசமா போடி. ஏதோ சண்டை வந்துக்குது அவங்களுக்குள்ள. இடையில நான் வாங்கிட்டேன். அது சொல்லுது, பூ ஓடி போடி, பூ ஓடி. இது அதை திட்டுது, அது காரி துப்புது, அது ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறது நான் தான். அது துப்புறது இது மேல படல, இது துப்புறது அது மேல படல. கடைசியில எல்லாத்தையும் எவனோ சொல்லுவானே, பாவம் யாரு பெத்த புள்ளியோ, நமக்கு வரதெல்லாம் இவன் வாங்கிக்கிறான்னு. அந்த மாதிரி அது காரி துப்புது, அது மேல படல. இது வாடி வாடி, நீ வாடி, நீ வாடி வாடி. கட்சியில் வாடி போடி. நான் தான் வாடி போயிட்டேன். படியில் நின்று சொல்லுவாங்க, படியில் பயணம் செய்யாதே, படியில் பயணம் நொடியில் மரணம். மரணம் வந்தா கூட பரவாயில்ல, ஆனா மானம் கட்டு போனேன் நடுவில் நின்று. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தெரியுமா சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க. தேவன் தம்மை நம்பி வருகிறவர்களை
திருப்திப்படுத்தி அனுப்புவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. திருப்திப்படுத்தி அனுப்புவார். இங்கே ஆண்டவர் திரளான ஜனங்கள் வருகிறார்கள். ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கிறார், கண்ணீரிட்டு பார்க்கிறாருப்பா, இவ்வளோ ஜனம் வர்றாங்க, சத்தியத்தை கேட்கிறார்கள், அற்புதம் நடக்குது. நல்லா கவனிங்க, சத்தியத்தை கேட்கிறாங்க, அற்புதங்களும், குருடர் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், எல்லாம் ஓகே. ஆனா எது காலியா இருக்குது? ஆமா, என் ஜனங்களுக்கு ஜாலியா இருந்தாலும் வயிறு எப்படி போக கூடாது? காலியா போகக்கூடாது. இது வரைக்கும் நல்ல பிரசங்கம், இது வரைக்கும் அற்புதம், கண்ணார கண்ட எல்லாம் செய்தாங்க. போகும்போது ஐயோ எம்மானு போக ஆண்டவர் விரும்பல. வரும்பொழுது இப்படி வந்தாங்க, போகும்போது என்ன பண்ணக்கூடாது? உலகத்துல சொல்லுவான், இப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டேன். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படி இருந்தாலும் கர்த்தர் இப்படி ஆக்குவார். கைத்தட்டி ஆண்டவரை அடி சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் பசியோடு துக்கத்தோடு வந்தாலும் போகும் பொழுது திருப்தியோடு அனுப்புவார். ஆண்டவர் கேட்கிறாரு, எப்ப இந்த ஜனங்களுக்கு அப்பத்தை எங்கே அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர்களை சோதிக்கும்படி ஆண்டவர் கேட்டாரா. ஏன்? அந்த கூடி வந்த கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கணக்கு வச்சுக்கோ. 20,000 பேருக்கு அப்பத்தை கொடுக்கிற, அவர்களை திருப்திப்படுத்துகிற, அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற திட்டம் ஆண்டவரிடத்தில் இருந்தது. ஆனால் சீஷர்களிடத்தில் திட்டம் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்ல. வருவாங்க, சத்தியத்தை கேட்பாங்க, சுகம் பெறுவாங்க, சந்தோஷமா போயிடுவாங்க, அதான் நினைச்சாங்க. இல்லை, அதற்கு மேலும் ஆண்டவருக்கு அவங்க மேல ஒரு திட்டம் இருந்தது. அவர்களை திருப்திப்படுத்தி வயிறை நிரப்பி அனுப்புகிற ஒரு திட்டம். அல்லேலூயா. தன் சீஷரிடத்தில் இல்லாத திட்டம் தேவனிடத்தில் இருந்தது. நல்லா கவனிங்க, உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களுக்கே தெரியாது. உங்களை குறித்து, உங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கே உங்களை குறித்த திட்டம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திட்டம் இருக்கும். நம்ம இந்தியாவில் பார்ப்போம், அல்ல தமிழ்நாட்டில் கூட பார்ப்போம். 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் நிறைய திட்டங்களை அறிவிப்பார். கல்விக்கான திட்டம், சுகாதார திட்டம், திருமண வாழ்வுரிமை திட்டம், பெண்களுக்கான திட்டம், இப்படி எல்லா திட்டத்தையும் அறிவிப்பாரு. பாதி நிறைவேறும், பாதி நிறைவேறாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா திட்டத்தையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? உங்க பிள்ளைகளின் கல்விக்கான திட்டம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு திட்டம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. உங்கள் சுகாதார திட்டம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. குழந்தையா இல்லையா, குழந்தைக்கான திட்டம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிராண உற்பவ கால திட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிறார். யோசேப்பை குறித்து வைத்த திட்டம் யோசேப்புக்கே தெரியாது. தானியேலை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் தானியேலுக்கே தெரியாது. சவுலை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் சவுலுக்கே தெரியாது. சாமுவேலை குறித்து, தாவீதை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் அவர்களுக்கு தெரியும், பெத்த தகப்பனுக்கே தெரியாது. ஆனால் திட்டம் நிறைவேறும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஆனார், தாவீது ராஜாவானார், யோசேப்பு கவர்னர் ஆனார், தானியேல் 120 தேசாதிபதிகளுக்கு தலைவன் ஆனார். பிரியமானவர்களே, எல்லாரும் உயர்ந்து நின்றார்கள். ஒருவேளை உங்களுக்குரிய திட்டம் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனா உங்களை படைத்த கர்த்தருக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. என் பிள்ளைகள் திருப்தியாய் போனோம். அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்ல, சோதனைக்கு பின்னாலதான் ஆண்டவர் சொல்ற. ஆனாலும் திட்டத்தை வைத்திருந்தார். அவர்களுக்கு அந்த பிளானோ ஐடியாவோ ஸ்கீமோ ஒண்ணும் கிடையாது. ஆனால் திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனாலும் அவர்களை சோதிக்கும்படி இந்த வார்த்தையை சொன்னார். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது யாருக்கு